ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த எபிசோடில் செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை மயக்கமடை வச்சு படுக்க வச்சிட்றாங்க. காலையில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் சீல் பண்ணி விட்டுறாங்க. டோரெல்லாம் சீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. ஹீரோவும் பிரின்சஸும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் சொல்கிறாங்க, என்னப்பா என்ன இருந்தாலும் நம்ம இப்போ வந்து இத்தனை வருஷம் ஆனாலுமே உன்னோட தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம தேடணுமா வேண்டாமா அப்படின்னு அவர் அப்படியே அமைதியாகவே இருக்காது. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உன்னோட பிரச்சனையில் நிறைய பேர் தலையேற்றிருக்காங்கன்னு உனக்கு கவலையாக இருக்கா அப்படின்னு. ஆமாம், என்ன கஷ்டப்படுத்த எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது உள்ளே வந்து பார்த்தா நிறைய பேர் கல்ப்ரிட்டாக இருந்தாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நாம் இதை தொட்டோன்னா இன்னும் எத்தனை பேர் இதில் பிரச்சனையில் மாட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரின்சஸ் சொல்கிறாங்க, எத்தனை பேர் நடந்தாலும் சரி, எத்தனை பேர் உதவி செஞ்சாலும் சரி, யாராவது ஒருத்தருங்க தப்பு பண்ணவங்க இருக்க தான் செய்வாங்க. நாம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட பிரச்சனைக்காக வாழ்க்கையும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவும் சரி மூசும் சரி எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், நீ எந்த பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா அதுக்காக. அப்படியே நம்மளோட செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளதில் தான் அந்த லவ் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லவ் ஸ்டோனா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னோன்னா அன்னைக்கு நடந்த அந்த லவ் ஸ்டோனை பற்றி சொல்கிறாங்க. மூசுக்கும் பிரின்சஸ்க்கும் கல்யாணம் நடக்கும்போது காமிச்சாங்களா அந்த ஸ்டோன். இவங்க அவசரமாக ஓடி போய் அந்த ஸ்டோனை பார்க்குறாங்க. அந்த ஸ்டோனை பார்த்துட்டு, நீயும் நானும் கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணுன்றது மியூச்சுவலாக நடக்கிறது தான். ஆனால் காதல்னு வந்துட்டா நீ கண்டிப்பாக உன்கிட்ட என்னோட காதல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை அவங்க எடுத்துகிட்டு டியூப்ளிகேட்டான கல் அங்கே வச்சுறாங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினை எழுந்திரிச்சிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா அவர் தான் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் இல்லையா, சோலை வச்சு. அதனால் அவங்களால திறக்க முடியல. சரி சம்மன் அனுப்பலான்னு பார்த்தாலும் சம்மனும் வெளியே போக மாட்டேங்குது. ஸ்னேக் மோட்டலுக்கு இவங்க அங்கே நின்று யோசிச்சுட்ருக்காங்க. அவங்களோட நைஃப் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் முடியல. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அசிஸ்டன்ட் பொண்ணு வராங்க. அவங்க தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் உங்கள் உங்கள் குயின் கிடையாது, இன்னொரு நீ அந்த மாதிரிலாம் சொல்கிறவள வச்சுக்காத, இன்னொரு உலகமே உருவாக்கி உங்கள் மாஸ்டர் எனக்கு கொடுத்தா கூட நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. என்னம்மா இன்னும் நீ ரெடி ஆகலையான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வெளியே போகிறாங்க. அவங்கள பார்த்து செகண்ட் ஹீரோ கண்ணடிக்கிறாங்க. உடனே அவங்க அச்சுச்சோ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. அசிஸ்டன்ட் பண்ண அப்படியே வெளியே போய்ட்றாங்க. எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு நேராக வந்து ஹீரோயின்ட்ட, நீ ஏம்மா பியூட்டி, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ இப்போ ரெடி ஆகலைன்னா எப்படிம்மா, சீக்கிரமாக ரெடியாகு, சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், வேகமாக துணி மாற்ற அப்படின்னெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் வந்து வெளியே அசிஸ்டன்ட் பண்ணி கேட்டு ஷாக் ஆகிட்றாங்க. அதே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்படியா நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்கிறாங்க. உடனே இவர் வந்துட்டு, நீ என்னை எப்போ கண்டுபிடிச்ச, போ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் நீ வந்த உடனே கண்டுபிடிச்சேன், நீ என்ன ரொம்ப நல்லா நடிக்கிறேன்ற நினப்பா, செஞ்சு இந்த மூஞ்ச மாத்திர என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு. விடிய நான் காப்பாற்றிருந்தேன், அவன் என்னமோ ஓவல் மாதிரி முழிச்சிட்டே இருக்கான். நான் விடிய கொஞ்சம் இல்லை நான் தூங்கியிருப்பேன், இதை திருடிட்டு வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க மணியை கட்டுறாங்க. தயவு செஞ்சு அமைதியாடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, ஸ்னேக் இமோட்டலாக இருக்கு. அவர் அப்படியே அந்த ஃபார்மை மாற்றாமலே நேராக வந்து இது இருப்பாங்கள்ல அங்கே வெளியே ஆர்மிஸ் எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்ரல்கிட்ட வந்து என்ன மாதிரி இன்னொருத்த வருவான், அவன் வந்தால் வந்து நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ரெட் பேக் கொடுக்குறாங்க. இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலையா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஃப்ளாரா இமோட்டலில் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நாங்கள் இன்றைக்கி நைட்டு கல்யாணம், நாங்கள் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறோம், யாராவது வந்து ஏமாத்துனாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அங்கே நின்றுட்டுருக்காங்க. செகண்ட் ஹீரோவோட ரூம் முன்னாடி பார்த்தா உள்ளேருந்து கதவை திறந்துட்டு வர்றாரு நம்ம செகண்ட் ஹீரோ. தட் மீன்ஸ் இப்போ தானே ஏமாந்துட்டாங்க இல்லையா அசிஸ்டன்ட் பொண்ணு, இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இங்கே தான் ஹீரோ இருக்காருன்ட்டு, இவங்க செகண்ட் ஹீரோ இருக்காருன்ட்டு. இவங்க அவசரமாக அங்கேருந்து வெளியே வந்து கேட்டால் அவர் வந்துட்டு அந்த பேர்லோட பிரேஸ்லெட் அவர்கிட்ட தான் இருந்துச்சுனே. ஏன் பேர்லோட பிரேஸ்லெட் இருந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆர்மிக்காக ஒரு கத்தி கொடுத்துருப்பாங்களே, அது இப்போ செகண்ட் ஹீரோட தானே இருக்குது, அந்த கத்தி எடுத்து இப்போ இந்த கத்தி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
உடனே எல்லோரும் பயந்துடுறாங்க. உடனே எல்லோரும் வாங்க நம்ம ஃப்ளாரா இம்மோர்ட்டலோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் வேகமாக இங்கே வர்றதுக்கு கிளம்பிடுறாங்க. இதே இங்கே ஃப்ளாரா வேர்ல்டில் கட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. உடனே அவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக என்னை காயப்படுத்த மாட்டான் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வெளியே வந்து நின்று அவனை மிரட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய பவரை காட்டாதீங்க, இது எங்களுடைய வேர்ல்டு அப்படின்னு சொன்னோன்னா, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் இருக்குது, ஹெவன்லி பேலஸ் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தால் நம்ம ஸ்னேக் இம்மோர்ட்டலை பார்த்தோன்னா எங்கே அப்படின்னா அவன் இங்கே இல்லை, வெளியே போயிட்டு அவன் இங்கே இல்லைன்னா நீ எப்படி இங்கே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துனோன்னா உடனே இங்கே இருந்துட்டு உடனே அவர் இங்கே திட்டிகிட்ருக்காரு. இதே இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க, ஹீரோயினே இல்லையே எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின் போது நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க அவங்க வந்துடுவாங்கங்கிறாங்க. இதே நம்மளோட ஃப்ளாரா வேர்ல்டில் தான் வெளியே ஒரு மரம் மாதிரி ஒரு கேட் இருக்கும்ல, அங்கே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இவங்க தேடி வந்த மூலிகையில் நேற்று தான் டம்ப்ளிங் செஞ்சு சாப்பிட்டாங்களாம். அதனால் இப்போ இல்லைன்னா இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய கேரட் ஃபேரி வந்து இந்த பூவை வந்து நீயே தயாரி, இதுதான் அந்த பூ, இப்படி தான் இருக்கும், செய்யுமா அப்படின்னு சொன்னோன்னா உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ டைம் வேணும் இல்லையா, அதனால் மூனி மூட்டல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மூனி மூட்டல் வந்துட்டு ஒரு ஃபார்மேஷன் மாதிரி அவங்கள சுற்றி போட்டுடுறாரு. நம்மளுடைய ஸ்னேக் லார்ட் வந்து பார்த்துப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்னேக் லார்ட் அங்கேருந்து ஸ்னேக் இம்மோர்ட்டல் அங்கேருந்து அவன் அடிக்கிறான்னு சொல்ல செகண்ட் ஹீரோ துரத்துறாருன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் நம்ம அவனை டைவர்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே வந்து இந்த மூலிகையை வளர வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போகிறாங்க. அதில் வந்து நம்மளோட கேரட் ஃபேரை வந்து அங்கே இருக்க ஆர்மிஸையெல்லாம் வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாரு. அவங்களெல்லாம் யாரையோ பார்க்க போகிற மாதிரி ஏமாற்றி. நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை வந்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறி, ஹீரோயினோட பட்டர்ஃப்ளை மாறி அங்கேருந்து பறந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோவும் துரத்திட்டே போகிறாங்க. இப்போ வந்து அங்கேருந்த செடிங்கெல்லாம் வந்து மனுஷங்களை பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், ட்ராப்பு. அங்கே கொண்டு போய் கேரட் ஃபேரி எல்லாரையும் மாட்டி விட்டுறாரு. அவரை துரத்திட்டு வந்தவங்களாம் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினோட பட்டர்ஃப்ளை தேடி வந்த மாதிரி வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தோட்டத்தில் வந்து பிரிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ட்ரூ ஃபார்முக்கு வர வச்சு அவங்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியே உடச்சி விட்டுருவாரு. இவங்க 2 பேரோடது ஃபெயில் ஆனோன்னா நம்மளோட மூனி மூட்டல் வருவார். அவர் வந்து பேசி பார்ப்பார். காதல் நான் தாண்டா ஜென்மமாக எல்லாத்தோட காதலையும் சேர்த்து வச்சுட்ருக்கேன். காதல் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதடா, அது வந்து உனக்கு வாழ்க்கைக்கு நல்லது இருக்காது அப்படின்னா. அதே வந்து ஒரு குயினுக்கு வந்து எவ்வளோ வந்து அடிபட்டுச்சுனாலோ பிரச்சனை வந்துச்சுனாலோ அந்த பாவம் அவங்கள வந்து தான் செய்கிறோம், நான் அவங்கள ஜெயிலில் போடுற அளவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க வந்து அந்த மூலிகையை வளர வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஸ்னேக் இம்மோர்ட்டல் சொல்கிறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நானும் வந்துட்டு இப்போ செகண்ட் ஹீரோவோட அம்மா வந்து என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க, அதனால தான் வந்துட்டு நானும் ஒரு சில விஷயங்களில் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கும் அப்போவே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. என்னடா இவனுங்க 2 பேரும் ஒரே பக்கமாக சேர்ந்து சுற்றிட்டு திரியானுங்கன்ட்டு. சரி என்ன சொல்லு அப்படின்னு, உன்னை நானே தான் வந்து நீ என்கிட்ட ஃப்ரெண்டானதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உன்னை அந்த குயினோட பர்த்டே கூப்பிட்டு போய் நான் தான் மாட்டி விட்டேன், என்னை மன்னிச்சிட்டு, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, இதே நீ முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை இதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் ஏதாவது கோவப்பட்டிருந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் அவ்வளோவா எதுவும் வருத்தப்படல. ஆனால் வந்து அதுவும் இல்லாமல் நீ தான் என்னையும் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றினவன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்புறமா நான் நிறைய பிரச்சனைகளில் இருக்கும்போது நீ வந்து எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்க, அதனால் நீ எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. உடனே அப்படியா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்னு திரும்பி பார்த்து மறைக்கிறான். உடனே அவன் அமைதியாகிட்டான். அந்த சமயத்தில் நம்மளோட செகண்ட் ஹீரோவும் இம்மோர்ட்டலும் பேசிகிட்டு இருக்காங்க. 3 இம்மோர்ட்டலும் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் போது 3 இம்மோர்ட்டலே அடிச்சு தள்ளி விட்டுறான் கீழே. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ஓடி வந்து அந்த ஃப்ரெண்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடும், 3 இம்மோர்ட்டலுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு, இவன் அடித்து 3 இம்மோர்ட்டல் கீழே விழுந்துட்டாரு, இப்போவே உடனே செகண்ட் ஹீரோ வந்துடுவாருன்னொடனே, இல்லை நீ இந்த ஸ்னேக் இம்மோர்ட்டலை கூப்பிட்டு இதை கொண்டு போய் நீ ஹீரோட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. நம்மளுடைய செகண்ட் ஹீரோ அங்கே வந்துடுறாரு.
அவரும் வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஸ்னேக் மோட்டல் வந்து செகண்ட் ஹீரோ திட்டிருக்காரு. அவன்லாம் ஒரு மனுஷனடா, அவனெல்லாம் கூப்பிட்டு போய் தண்டனை கொடுக்கணும், அவனெல்லாம் இப்படி கொடுமை பண்ணும் அப்படி கொடுமை பண்ணும், அவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான், ஏய் சொல்கிறா இன்னும் சொல்கிறா அப்படின்னோடனே ஒரு வாயவே முடிக்கிறாரு. ஏன்னா செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. அந்த சமயம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்தோடனே இவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. 2-3 ஸ்னாப் மட்டும் போட்டு அங்கேருந்து பறந்து ஓடி போயிடுறாரு. அப்போ இப்போ ஹீரோயினை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கை உடச்சி பார்த்தா அவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்லி கையை பிடிச்சோன்னா வீச்சுன்னு கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தான். ஆல்ரெடி ஹீரோயினை தூக்கிட்டாங்க போல். இதை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோ காண்டாகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டல் வேர்ல்டை கட்டுறாங்க. மோட்டல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த மோட்டல் வேர்ல்டுன்னு ட்ரீம் அண்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோயினை கொண்டு வந்து அந்த போட்டில் வச்சுட்டாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா மூன்லாடு. ஏன்டா எவ்வளோ நேரம் அப்படின்னா, அவன் விடவே மாட்டேங்கிறான், எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா, அந்த படையெல்லாம் தாண்டி வர இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே நம்ம ஃப்ளாரா வேர்ல்டில் கட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தரையும் கத்தி அந்த வாழை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காரு நம்ம செகண்ட் ஹீரோ. அப்போ வந்து இந்த லீடர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை கொன்னே போட்டாலும் கூட நாங்கள் ஹீரோயின் இருக்கிறது சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதே மாதிரி நீங்கள் ஹீரோயினை காயப்படுத்துறீங்கன்னு நான் உங்களை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.